ஹலோ வணக்கம் குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டேன்றதுனால நோ சிக்கன் மட்டன் சீ ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னுட்டு மார்னிங்கே பாங்கடா கிராப் ப்ரான் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த கிராப் பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உயிரோட ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருந்தாங்க. கட் பண்ணும்போது கூட ஓடி ஓடி போச்சு பாவம். ஐ ஃபீல் ஸோ பேட். தேங்க் காட் ஐ எம் எகிட்டேரியன். எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, வெறும் சமைக்கிற வேலை மட்டுமே. இன்றைக்கி எங்கள் குக்கு வரல, வந்திருந்தாலும் நோ யூஸ். ஏன்னா அவங்க சீ ஃபுட்டே சமைக்க மாட்டாங்க. நானே சமைக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீ ஃபுட். கொஞ்சம் கிச்சன் மெஸ்ஸியாகவே இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பசங்களுக்கு ஸ்வீட் கார்ன் பண்ணி கொடுத்துட்டு டின்னர் சமைக்க ஆரம்பிச்சது. டின்னர் வி ஹேட் டைரெக்ட்லி, நோ பிரேக்ஃபாஸ்ட் டுடே. இந்த சாப்பரில் கட் பண்ணோம்னா ரொம்ப ஃபைனாக இருக்கும். அந்த டொமேட்டோ மட்டும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துடும். யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் எந்த டைமில் ஸ்டாப் பண்ணி அது சாப் எடுக்கணும் அப்படின்னுட்டு. இது முடிஞ்சதுமே ஒன்று ஒன்றா குக் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கிராப் பண்ண ஆரம்பித்தேன். கிராப் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபிஷ், அப்புறமேட்டுக்கு சாதம். எங்கள் ஹஸ்பண்ட் பாருங்கள், ஹீ ஸ்டார்டட் ஹெல்பிங் மீ. ஐ ஃபீல் ஸோ குட். எங்கள் ஹஸ்பண்டும் கூட மாட ஏதாவது வேலை பார்த்தாருன்னா ஐ ஃபீல் ஸோ குட். கிராப் அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா திக்காக ஆகட்டும்ன்ட்டு கொஞ்சம் கலரை விட்டுருக்குறேன். இது ஆன பிறகு பக்கத்தில் ப்ரானை வச்சுருந்தேன். ரைஸ் வச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி ரைஸு சண்டே ஸ்பெஷல் ஜீரக சம்பா வச்சுருந்தேன். ஜீரக சம்பா ஆல்சோ கால் ஜாஸ்மின் ரைஸ். ரொம்ப ஃப்ளேவர்ட் ரைஸ் அது. மீன் குழம்புக்கு எண்ணெய், ஜீரகம், வெந்தயம் அதெல்லாம் போட்டு ஆரம்பித்தேன். சாப்ட் ஆனியன், பச்சை மிளகா. ஓகே, இந்த சாப்ட் ஆனியன் வந்து சாம்பார் ஈருள்ளி, சின்ன வெங்காயம், ரொம்ப குட், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கிடையாது, இடித்து போட்டு ஜிஞ்சர் கார்லிக். அதோட ஆனியன், டொமேட்டோ, புளி சாறு அதெல்லாம் போட்டு கொதி வந்த பிறகு ஃபிஷ் போடலான்னு எடுத்து வச்சுருந்தேன். எண்ணெயெல்லாம் பார்த்தே விட்டேன். தாராளமாக எண்ணெய் யூஸ் பண்ணல. ஒரு பக்கம் ப்ரான் கிரேவி நல்லா திக் ஆகட்டும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரான் யூஸ்வலாக அந்த தண்ணி ஊற்றவே மாட்டேன். அதில் இருக்கிற தண்ணியே நல்லா ரிலீஸ் ஆகி அதிலே வெந்து அந்த சுக்காவாக ரெடி பண்ணால் தான் ப்ரானுக்கு ப்ரான் மாதிரியாக இருக்கும். இன்றைக்கி பெப்பர் ஃப்ரை பண்ணேன். ப்ரான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு பக்கம் ரெடியாக, இன்னொரு பக்கம் ஃபிஷ்ஷுக்கு தேவைப்பட்ட தண்ணியெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும்னுட்டு ப்ரான் பாருங்கள் நல்லா சுக்காவாக ஆயிடுச்சு. இந்த மீன் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு.